ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சுக்கு காப்பி ரெசிபி பார்க்க போகிறோம். சுக்கு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். சுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்படியே மிக்சியில் போட்டு தட்ட முடியாது. ஃபஸ்ட்டு நல்லா இந்த உரல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இந்த மாதிரி உரலில் நல்லா நசுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இவ்வளோ தான் நான் சேர்த்து அரைப்பேன் எப்போயுமே. இது ரெண்டு ஐட்டம் மொத்தம் 3 சேர்த்து நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பவுடராக அரைச்சிட்டா இது வந்து உங்களுக்கு சுக்கு காப்பி பவுடர் ரெடி. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா எப்படி காஃபி போடுறது பார்க்கலாம். காஃபி இல்லை சுக்கு தண்ணி அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 ml தண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த சுக்கு காப்பியை பொறுத்தளவில் வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம், இது ரெண்டும் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து இப்போ வெல்லம் எடுத்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த நம்ம பவுடர் ரெடி பண்ணி வச்சோன்னா அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். வெல்லம் இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, சில சமயம் கம்மியாக வேணும்னா ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு ஒரு கப்பில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டால் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப இதமான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.